இந்த நாளிலே நாம் இரண்டாவது நாளாக வந்து இந்த பரிசுத்த வார கூட்டத்தில் கலந்து கொள்ளும்போது உங்கள் மத்தியிலே வழக்கமாக வைக்கக்கூடிய ஒரு பகுதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு அனுபவம். கொஸ்டியனிங் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். பல்வேறு விதமான தலைப்புகளிலே கேள்விகள், ஆனால் நோக்கம் ஒன்றே ஒன்று, அவரை கொலை செய்ய வேண்டும், அவரில் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், அவரை எப்படியாயினும் ஒழித்து கட்ட வேண்டும். இதுதான் வேதபாரகர் பரிசேயருடைய ஒரு திட்டமாக இருந்தது என்று சொல்லி நாம் காண்கிறோம். நாம் மார்க்கு 12வது அதிகாரத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். ஆனால் நாம் தியானிப்பதற்கு அந்த பகுதியிலே செல்வதற்கு முன்னதாக 11ஆம் அதிகாரத்திலேயும் ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்வியை நாம் பார்த்து சொல்லலாம். மார்க்கு 11வது அதிகாரம் 28வது வசனம் யாராவது வாசிக்கலாம்? நீர் எந்த அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறீர்? இவைகளை செய்கிறதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய அநேக காரியங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தாலும், அநேகர் நல்வழிப்படுவதற்கு ஏதுகரமாக இருந்தாலும், இவர்கள் ஒரு காரியத்தை சொல்லி அவரை குற்றப்படுத்துவதற்காக முயற்சி பண்ணுகிறார்கள். நீர் எந்த அதிகாரத்தினாலே இதை செய்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறதை நாம் காண்கிறோம். அவ்விதமாக அந்த கேள்விக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை பதிலாக கேட்கிறார். When they asked one question, Jesus is asking another question, counter question. என்ன சொல்கிறார்? இயேசு பிரயுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் எனக்கு உத்தரவு சொல்லுங்கள், அப்பொழுது நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ, எனக்கு உத்தரவு சொல்லுங்கள் என்றார். அங்கே யோவான் ஸ்நாபகனுக்கு எந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி அவருடைய மனதிலே ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறது. அதை மனதிலே வைத்து கொண்டு அவர்களை பிடிப்பதற்காக பதிலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவ்விதமாக கேட்கிறார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்றென்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவரை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்றென்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்பட வேண்டியதாயிருக்கும். எல்லாரும் யோவானை மெய்யான தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுவுக்கு பிரயுத்தரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். வசமா தப்பிக்கொள்கிறதற்காக நாம் பார்க்கிறோம். சிலரை கேள்வி கேட்கக்கூடிய வேளையிலே இவ்விதமாக சொல்லுவாங்க. நம்ம ஊரில் ஒரு மீன் உண்டு, அந்த மீனுக்கு பேர் விலாங்கு மீன். பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்தீங்களோ எனக்கு தெரியாது. அது கொஞ்சம் பாம்பு போல் இருக்கும். தலையை பிடிச்சா வால் இருக்கும், கையில் வரும். வாலை பிடிச்சா தலை கையில் வரும். அப்படியே நவுண்டு வழுகி கொண்டே போய் கொண்டிருக்கும். அந்த விதமாக பிடிகொடாதபடி செயல்படுவார்கள் சிலர். They will not directly address the issue. They will not answer any questions. And it's very difficult to catch them. அவ்விதமாக இருக்கக்கூடிய வேளையிலே முக்கியமான காரியத்தை சொல்வதற்கு பதிலாக அப்படியே வழுக்கி விடுவார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியே வழுக்கி விடுவார்கள். சிலர் தங்களை நீதிமான்களாகவே காட்டிக் கொண்டிருப்பார்கள். எனக்கு நான் சின்ன பருவத்திலிருந்து பார்த்த வேளையிலே ஒருவர் உண்டு எங்களுடைய கிராமத்தில். அந்த நபர்
அநேக காரியங்களுக்கு ஒரு காவலர் போன்று அவர் செயல்பட்டு வந்தார். அநேக வேளைகளிலே சில தோட்டங்களிலே வாழை கொலைகளை காணாது, சில நேரங்களிலே சில மாமரங்களிலே பழங்களை காணாது, சில வேளைகளிலே தென்னை மரத்தில் தேங்காயை காணாது. ஆனால் இவர் ஒரு ரொம்ப ஒரு நல்ல நீதிமானாக நடித்து கொள்வார். அந்த ஊரில் ஒரு பெரிய ஆளாகவும் நடந்து கொள்வார். அவ்விதமாக நடந்து கொண்டு வரக்கூடிய வேளையிலே அது யாருடா இவ்விதமாக செய்கிறான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னுட்டு இங்கே ஊரில் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் விழிப்போடு இருக்க ஆரம்பித்தார்கள். யாருக்கும் தெரியாதபடி சில நாட்களாகவே மரங்களின் மீது ஏறி அல்லது வேறு எங்கெல்லாமோ ஒளித்தெல்லாம் இருந்து தேடிக்கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் இரவு நான் சொன்ன அந்த நபர் அவ்விதமாக அவர் அசைந்து வருகிறார். சென்று அங்கே ஒரு தோட்டத்திலே சென்று ஒரு வாழை மரத்தை வெட்டி அதனுடைய கொலையை அவ்விதமாகவே எடுக்கிறார். வாழை கொலையை கையில் எடுக்கிறார். உடனே அதை கண்டுகொண்ட எல்லோரும் ஓடி சென்று அவரை பிடித்து கொண்டார்கள். அப்படி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே இவ்வளவு நாட்களும் அவர் தன்னை ஒரு பரிசுத்தவான் போன்று, ஒரு நீதிமான் போன்று, யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு பிடிபடாதபடி செயல்பட்டவர் அந்த நாளிலே ஒரு பதிலும் பேச முடியவில்லை. கேள்வி கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை, அவர் பதில் பேச வேண்டிய அவசியமும் இல்லை. கையும் மெய்யுமாக அவர் பிடிக்கப்பட்டார். அப்போ அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? பாருங்க, நான் ரொம்ப நல்ல ஆள், ஆனால் இன்னைக்கு எனக்கு கிரகம் என்ன வாழை மூட்டில் கொண்டு விட்டு அப்படின்னு சொன்னார். அவர் என்ன சொல்கிறாரு? அன்னைக்கு அவர் பிளேம் பண்ணது யாரை? எதுக்க நிற்கக்கூடிய ஆட்கள் அல்ல, கேள்வி கேட்கக்கூடிய ஆட்களையும் அல்ல. என்னுடைய கிரகம், அதாவது அவருடைய தலையெழுத்து இன்னைக்கு அப்படி கொண்டு வாழை மூட்டில் விட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஊரை விட்டு வேதாகம கல்லூரிக்கு செல்வது வரை கிரகம் உண்டு வாழை மூட்டில் விட்டுதான்னு உள்ளது ஒரு பேச்சாகவே இருக்கும் ஊரில். அதை ஒரு சொல்லாகவே சொல்லுவாங்க பரிகாசமாக. அருமையானவர்களே, எந்த விதத்திலையும் பிடிகொடாதபடி கேள்வி கேட்கக்கூடிய திராணி உள்ளவர்கள் என்று அநேகர் நினைக்கிறார்கள். அவங்களுக்கு என்னன்னா, யோவான் ஸ்நாபகனுடைய அத்தாரிட்டி, அவருடைய அதிகாரத்தையும் ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லை, இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரத்தையும் ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லை. தங்களுக்கு ஏதோ அதிகாரம் உள்ளதாக அவர்கள் தங்களை பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரத்தை இங்கே கேட்கிறதாக நாம் காண்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேறு இடங்களிலே சொல்லி இருக்கிறார். குறிப்பாக மத்தேயு 28:18 வானத்தின் கீழும் பூமியின் மேலும் சர்வ அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆல் அத்தாரிட்டி இன் ஹெவன் and on earth is given to me. All authority has been given to me by my heavenly Father. அவ்விதமாக அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்லுகிறார். யோவான் 14:9 வசனத்தை நாம் பார்க்கலாம். யோவான் 14:9 வசனத்தை மட்டும் நாம் போதும். தேங்க்யூ. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை மற்றவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலைமையிலே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தெய்வத்துவத்தின் வாசகத்தை கொடுப்பதற்கு அவர்கள் ஆயத்தம் இல்லை என்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாதபடி அநேகர் உலகத்திலே காணப்படுகிறார்கள். இன்றைக்கு கூட ஒரு குடும்பத்தை நாங்கள் சந்தித்தோம். அந்த வேளையிலே அந்த விருத்தாப்பியமான அம்மா தன்னுடைய மகளுடைய
ஒரு பிள்ளைக்காக ஜெபிக்கும்படியாக சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், ஐயா அம்மா, நீங்கள் தயவாக இன்னாருக்காக ஜெபியுங்கள். ஏன்? அவன் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவனாக வளருகிறான். He grows, like an agnostic, ஒரு almost like an atheist போல கடவுளை விசுவாசியாத அளவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறான் என்று பார்க்கிறோம். அவ்விதமாக இருக்கக்கூடிய நபர்கள் உலகத்திலே அநேகர் இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாதபடி அவரை ஒரு நல்ல டீச்சர், நல்ல ஒரு போதகர் என்று மகாத்மா காந்தி ஏற்றுக்கொண்டிருந்தார். அவருடைய தெய்வத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு அநேகர் அவருடைய தெய்வத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாதபடி, த டிவைன் அத்தாரிட்டி, அதை ஏற்றுக்கொள்ளாதபடி சுற்றி சுற்றி வளைத்து கொண்டிருக்கிறதாக நாம் காண்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் அடிப்படையிலே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சுவிசேஷ வாசகத்தின் அடிப்படையிலே எல்லா மனிதர்களும் பாவிகளாக இருக்கிறார்கள், இல்லையா? ரோமன்ஸ் 3:23 என்ன சொல்லுது? எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகி, for all have sinned and fallen short of the glory of God. Romans 3:23. The universal sinful nature of human being is the basic foundation, a fundamental truth about the human beings. அதற்காகத்தான் இயேசு சுவாமி வந்தார், இல்லையா? யோவான் 3:16 நாம் என்ன பார்க்கிறோம்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், இல்லையா, மீட்கப்படும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார் என்று பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தது, அவர் ஒரு அதிகாரத்தோடு வந்தது, உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக. அந்த டிவைன் அத்தாரிட்டி அல்லது டிவைன் நேச்சர் அவருக்கு கொடுக்கலன்னா அதில் ஒரு பிரயோஜனமுமே இல்லை. சுவாமி விவேகானந்தா சொல்லக்கூடிய வேளையிலே அவருடைய சாஸ்திரத்திலே அவர் இவ்விதமாக சொல்லுவார், காலிங் a man sinner is the greatest sin in the world. ஒரு மனுஷனை பாவின்னு சொல்றது தான் ஒரு கொடும் பாவம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்படி சொல்லியாச்சுன்னா சுவிசேஷத்திற்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. வட துருவமும் தென் துருவமும் போல இருக்கிறது. They are all standing in different platforms. ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். மனிதன் பாவம் செய்தவன், மனிதன் பழைய ஆதாமின் வித்து, விழுந்து போன மனிதனிலே விருந்து வந்த எல்லோரும் விழுந்து போன பழைய ஆதாமின் வித்தாக இருக்கிறபடியினாலே ஆணோ பெண்ணோ குழந்தையோ வாலிபமோ வயோதிபமோ எந்த நபராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின்படி நாம் எல்லோரும் பாவிகள் என்று பறைசாற்றப்படுகிறது. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இரட்சகராக வந்தார். The divinity of Jesus Christ is the basic foundation of the gospel. கொலோசியர் 1:16 பார்க்கக்கூடிய வேளையிலே ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த இமேஜ் ஆஃப் த இன்விசிபிள் காட் என்று சொல்லியிருக்கோம், இல்லையா? அவர் தேவனுடைய தற்ஸ்வரூபமாக இருக்கிறார். தேவனுடைய தற்ஸ்வரூபமாக இருக்கிறார். அவர் அவிதமாக இருக்கிறார். அவருக்குள் யாவும் சிருஷ்டிக்கப்பட்டு அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்டது என்று அங்கே சொல்லி இருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய டிவைன் நேச்சர் அல்லது டிவைன் பொசிஷன் அல்லது டிவைன் அத்தாரிட்டி அல்லது டிவைன் மிஷன் அல்லது டிவைன் பர்பஸ், அதை விளக்கக்கூடியதாக காணப்படுகிறது. இதை வேதபாரகருக்கும் சரிசெயருக்கும் ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லை என்று பார்க்கிறோம். எந்த அதிகாரத்தில் நீர் செய்கிறீர் என்று கேள்வி கேட்கிறத பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் வெளிப்படுத்த வேண்டுமென்றால் மனிதனிலே எந்த மனிதனும் சரி தாழ்மையின் ஆவி இருக்க வேண்டும். எல்லாருக்கும் அது வெளிப்படுத்தப்பட முடியாது. அவருடைய அத்தாரிட்டி, அவருடைய டிவினிட்டி எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்பட முடியாது என்பதனாக நாம் காண்கிறோம். மத்தேயு
11வது அதிகாரத்திலே தயவாக யாராவது எடுத்தவர்கள் 25, 26 வாசிக்கலாம். Matthew chapter 11, 25 and 26. ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து அப்பேற்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியை குறித்து குழந்தைகள் பாலகர் வாயினால் அறிக்கை பண்ணும்படியாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும், for all the wise people, the intellectual people, the elite group, they were not given this revelation. அவங்களுக்கு கொடுக்கப்படவும் முடியாது, கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை என்பதாக நாம் காண்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கேள்வி கேட்கக்கூடிய வேளையில் அந்த கேள்வியிலேயே தெரியும் உண்மையிலேயே பதில் எதிர்பார்த்து கேள்வி கேட்குறாங்களா அல்லது மடக்கிறதுக்காக வேண்டி கேள்வி கேட்குறாங்களா இல்லையா? ஆம், சிலர் அபிதமாக கேட்பாங்க. நான் ஒரு முறை உத்தரப்பிரதேசம் வழியாக ட்ரெயினில் சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு நபர் சில கேள்விகளை எல்லாம் கேட்டார். அவருக்கு பக்கத்தில் இருந்து நான்வெஜ் ஆகாரம் சாப்பிட்றதுக்கே நான் பயந்தேன். ஒருவேளை என்னை பிடித்து அந்த ட்ரெயினில் இருந்தே வெளியே தள்ளி போடுவாங்களோ என்றுள்ள ஒரு பயம் கூட என்னை பிடித்தது. அந்த நபர் கேட்ட கேள்வி ரொம்ப கீழ்த்தரமான கேள்விகள். சில பதில்களை சொன்னேன். சொன்ன பிறகு நான் அமைதியாக இருந்து விட்டேன். இனி அந்த நபரிடத்தில் பேசுகிறதிலே பிரயோஜனமே இல்லை. இயேசு கிறிஸ்துவை அவர் அந்நியராக எண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவை அவர் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள மாட்டார். இயேசு கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களை அவர் மதிக்க மாட்டார். நம்முடைய ஆகார விஷயங்களை, நம்முடைய நடத்தைகளை அவர் அங்கீகரிக்க மாட்டார் என்று நன்றாக தெரிந்து விட்டது. மிகவும் கோரமான முகத்தோடு அகோரமான கேள்விகளை என்னிடத்தில் கேட்டார். நானும் தனியாக இருந்ததுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள். எதற்காக? குற்றம் கண்டுபிடிப்பதற்காக. நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கேள்வி கேட்பது அவரை மடக்க, கேள்வி கேட்பது குற்றம் சாட்ட, கொலை கழுத்தில் அல்லது கல்வாரி மரத்திலே கொண்டு ஏற்றுவதற்காக என்பதாக காண்கிறோம். அவர் எவ்விதமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார்? மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம் இல்லை 27ஐயும் வாசித்துட்டு வர்றேன். சகலமும் என் பிதாவினாலே எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, சகலமும், சகல அதிகாரமும் என் பிதாவினாலே எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை போய் நான் இவங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எனக்கு நன்றாக தெரியும். அதனால தான் அவர் கேள்விக்கு கேள்வி பதில் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நாபகம் கொடுத்த ஞான ஸ்நானம் எந்த அதிகாரத்தில் கொடுத்தேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பதில் சொல்லுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் குழந்தைகளுக்கும் பாலகருக்கும் அவரை வெளிப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அவரை வெளிப்படுத்தி இருக்கிறார். கிருபை, அது கிருபையின் வெளிப்பாடு, அது அவருடைய தயவு என்று பார்க்கிறோம். சகலமும் என் பிதாவினால், மத்தேயு 11:27, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறார்கள். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சுத்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வாசிங்க. தேங்க்யூ. காங்கிரிகேஷன் எல்லாரும் சேர்ந்து சொன்னதில் ஒரு மகிழ்ச்சி. வசனம் நமக்கு தெரியுதுல்ல, இது ரொம்ப முக்கியமான வசனம் இல்லையா? அங்கே சொல்கிறாரு, பிறகு அவரை பற்றி சொல்கிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஐ am meek and lowly in my heart. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார் என்று கூறுகிற பார்க்கிறோம். அவரை அபிதமாக அவர் வெளிப்படுத்துகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே எந்த விதமாக இருக்கிறோம், அவரிடத்திலே என்ன குணத்தோடு என்ன நிலைமையிலே செயல்படுகிறோம் என்பதை பார்ப்போமாக. அவருடைய ஒரு ஆவிக்குரிய ஆழ்தத்துவத்தை குறித்தும் அவருடைய அத்தாரிட்டி அல்லது அதிகாரத்தை குறித்தும் கேள்வி கேட்டவர்கள் பிறகு 3 கோணத்தில் கேள்விகளை கேட்குறாங்க. அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அடுத்து என்ன கோணத்தில் கேட்குறாங்கன்னா, அரசியல் ரீதியில் கேட்குறாங்க. நான் பொலிட்டிக்கல் லைன் அப்படியாவது பிடிக்க வேண்டும், ஏதாவது ஒரு லைனில் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும். அங்கே என்ன சொல்கிறது நாம் காண்கிறோம். மார்க்கு 12வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது 14ஆம் வசனம் வாசியுங்கள். விட்டு வைங்க. போதும், தேங்க்யூ. இங்க என்ன கேட்கிறார்கள்? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, நாம் கொடுக்கலாமோ கொடுக்கக்கூடாதோ என்று கேட்டார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து, தேங்க்யூ, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர் அவர்களிடத்தில் பிடி கொடுக்காதபடி பதில் பேசுகிறதை நாம் காண்கிறோம். காசு கொண்டு வாருங்க, பாருங்க, அதை வைத்து அவர்களுக்கு ஒரு பதில் கொடுக்கிறதாக நாம் காண்கிறோம். அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய அந்த மாயத்தை அறிந்து, நம்ம நேற்றைக்கு மாய்மாலத்தை குறித்து தியானித்தோம் இல்லையா? இங்கே சொல்லி இருக்குது 15ஆம் வசனம், அவர்களுடைய மாயத்தை, அவர்களுடைய மாய்மாலத்தை, அவர்களுடைய ஒரு டிசெப்டிவ் ஹிப்போக்ரிட்டிக்கல் நேச்சர், அதை மனதிலே வைத்து கொண்டு எங்கெல்லாம் கேள்வி கேட்க வர்றாங்க. ஏன்னா இவங்க எப்படியாயினும் என்னை மடக்கி ராயனிட்ட கொண்டு போய் எப்படியாயினும் என்ன சிறையில் அடைத்து விட வேண்டும் அல்லது கொலை செய்து விட வேண்டும் என்று பொலிட்டிக்கல் லைனில் குற்றம் கண்டுபிடிக்கிறது பார்க்குறாங்க, அரசியல் ரீதியில். ஆனால் ஆண்டவர் அந்த நாட்களிலும் எந்த நாட்களிலும் வேதத்தின் எந்த பகுதிகளிலேயும் அரசாங்கத்திற்கு விரோதமாக செல்ல வேண்டும் என்றும் வரியை ஏமாற்றிவிட்டு நம்ம வாழ வேண்டும் என்றும் நமக்கு சொல்லவே இல்லை இல்லையா? முறைப்படி செலுத்த வேண்டிய வரியை நாம் செலுத்தி ஆக வேண்டும் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அநேக வேளைகளிலே நாம் இந்த விஷயத்திலே தவறி விடுகிறதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது, வரியை செலுத்த வேண்டும் திட்டவட்டமாக. கன்னா அண்ட் அசோசியேட்ஸினுடைய ப்ரொப்ரியேட்டர் மிஸ்டர் ராஜாபி சிங் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், தெரியும். ஏன்னா அவங்க தான் நம்ம அஃபிஷியல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் பாம்பே ரீஜனல் கான்ஃபரன்ஸ்க்கு. அவர்கள் தெளிவாக சொல்லுவார்கள். அப்படி சொல்லக்கூடிய வேளையில் கேஷாக கிடைக்கிறதற்கும் நம்ம வரி செலுத்த வேண்டும், செக்காக கிடைத்தாலும் வரி செலுத்த வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் இதை பற்றி சொல்லும்போது ஒரு பாஸ்டர் எழும்பி ரொம்ப கோவப்பட்டுட்டார். அவர் ஒரு மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். எழும்பி நின்றுட்டு, எங்களுக்கு கிடைக்கிறதே இவ்வளவு, அதில் எங்களுக்கு இவ்வளவு தான் கிடைக்குது, அதை போய் ஒன்றொன்னா எழுதி கூட்டி
அதுக்கு வரி கொடுக்கணும்னு சொல்கிறீரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக அவரிடத்தில் கோபப்பட்டதை நான் பார்த்தேன். ஆனால் அந்த சகோதரர் ராஜாபி சிங் சொல்லக்கூடிய வேளையிலே, நீங்கள் செலுத்துகிறதும் செலுத்தாததும் உங்களை பொறுத்தது. நீங்கள் சுத்த மனசாட்சியோடு ஆண்டவரை ஆராதிக்கிறது உண்மை என்றால், நீங்கள் சுத்த மனசாட்சியோடு இயேசு சுவாமியை ஆராதிப்பது உண்மை என்றால், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது உண்மை என்றால், நீங்கள் இதை செலுத்தித்தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னதாக நீங்கள் குற்றவாளிகள் என்று சொல்லி ஆணித்தரமாக அந்த கான்ஃபரன்ஸில் அடித்து சொன்னார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எந்த விதத்திலேயும் நம்ம உண்மை உள்ளவர்களாக அந்த காரியத்தில் கருத்துடையவர்களாக இருப்பது நமக்கு ஆசீர்வாதமான காரியம். நம்ம வேதத்தில் ஒரு சில காரியங்களை பார்த்துவிட்டு வந்துவிடலாம். ரோமர் 13வது அதிகாரத்திலே நாம் இந்த பகுதிக்கு வருவதற்கு முன்னதாக பார்த்துவிட்டு வரலாம். ரோமர் 13வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம் என்றால், அரசாங்கத்துக்கு நேராக நாம் எவ்விதமாக செயல்பட வேண்டும் என்ற போதனையை குறித்து நாம் காண்கிறோம். எந்த மனுஷனும் ரோமன்ஸ் 13th சாப்டர் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். 6வது வசனம், இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. மற்றவர்களை குறித்து, அஞ்ஞானிகளை குறித்து கூட தேவ ஊழியக்காரர்கள் என்று எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? 4ஆம் வசனத்தில் பாருங்க, உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாயிருக்கிறான், நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை, தீமை செய்கிறவர் மேல் கோபாக்கனை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாயிருக்கிறானே என்று கூறுகிற நாம் காண்கிறோம். ஆக மொத்தத்திலே நாம் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறதும் வரியை செலுத்துகிறதும் ஆண்டுடைய சன்னிதானத்திலே நியாயமாக இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் கடுமையாக வரிகள் போடப்படுகிறதாக நாம் காண்கிறோம். கடந்த 2-3 தினங்களாக சில வாட்ஸ்அப் செய்திகளை வாசிக்கக்கூடிய வேளையிலே வரிகள் அத்துமீறி போடப்படுகிறதாக கேள்விப்பட்டேன். நாம் என்ன நிலைமைக்கு ஒருவேளை ஒரு பொருட்களை வாங்கினாலோ, ஒரு சொத்தை விற்றாலோ வாங்கினாலோ, என்னென்ன நிலைமைகளிலே செயல்பட போகிறோமோ எனக்கு தெரியாது. ஆனால் வரிகளை விதிக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஏமாற்ற முயற்சி செய்யக்கூடாது. ஒருவேளை எல்லா ஜனங்களும் சேர்ந்து அதை போராடி குறைக்க முயற்சிக்கலாமே ஒழிய, அது சட்டம் அமுலுக்கு இருக்கக்கூடிய வேளையிலே, அதிகாரத்திலே அதிகாரிகள் அதை சொல்லக்கூடிய வேளையிலே நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டியது வேதத்தின் போதனை. இட்ஸ் a scriptural teaching, a scriptural mandate. As per the clear conscience we have to do that. ராயனுக்குரியதை நீ ராயனுக்கு செலுத்து, ராயனுக்குரியதை எடுத்து நீ வேற யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் சொல்லுவாங்க, இல்லை நான் வரி செலுத்தாமல் இருந்தாலும் நான் ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சிலர் கோயிலுக்கு காணிக்க கொடுக்கறது கூட அவிதமாக செய்வாங்க. அப்படி கொடுக்கறதுல ஆண்டவர் இஷ்டப்படலை. சரிதானா? கைலாஷ் நகரில் 1981 84 வரை நாம் பாண்டூப் சர்ச்சு காலையில், சாயங்காலம் தானா சர்ச், இரவு கைலாஷ் நகர் சர்ச், 3 ஆராதனைகளையும் பார்த்து கொண்டிருப்பேன். அவ்விதமாக பார்த்து கொண்டிருந்த காலங்கள் அந்த காலங்கள். அப்போ கைலாஷ் நகர் அந்த மலை பகுதியிலே ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். சுவர்களெல்லாம் டின் சீட்டாக இருந்தது, மேலே ஆஸ்பெஸ்டா சீட்டாக இருந்தது. அதை உடைத்து கட்ட வேண்டும். கட்டுவதற்காக முயற்சி பண்ணி அங்கே ஒரு அதிகாரியுடைய இல்லத்திற்கு சென்றிருந்தேன். வாகுலே ஸ்டேட் பகுதியிலே உள்ள
ஒரு ஒரு பொலிட்டிக்கல் லீடர், அவருடைய இல்லத்திற்கு நான் சென்றிருந்தேன். ஒரு முறை சென்று பார்க்க முடியவில்லை, இருந்தாலும் பார்க்கவில்லை. இரண்டாவது முறையோ மூன்றாவது முறையோ பார்க்க முடிந்தது. அந்த நபர் பூஜை செய்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலேயும் கைக்கூலி வாங்கிறதிலே குறைவு இல்லை என்று கேள்விப்பட்டேன். ஆனால் அதை கொடுப்பதற்கு என்னிடத்திலே இல்லவும் இல்லை. அது இல்லாதபடி அங்கே காரியமும் நடக்காது என்று கேள்விப்பட்டோம். அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே ஒருவர் இவ்விதமாக சொன்னார். அவர் ரொம்ப ரொம்ப தான தர்மம் செய்யக்கூடிய ஆளாங்கம் அப்படின்னுட்டு. அப்போ அவர் என்ன செய்வாராம், அவர் கும்பிடக்கூடிய சாமி சிலை அப்படியே இருக்கும். அவர் பூஜை பண்ணும்போது சாம்பிராணி அப்படியே புகஞ்சிக்கிட்டே இருக்கும், புகை பெய்கிட்டே இருக்கும். அவர் என்னெல்லாமோ துணிகள் வித்தியாசமாக எல்லாம் அணிந்து கொண்டு பூஜையெல்லாம் பண்ணி வணங்குவார். ஆனால் யாராவது கைக்கூலி 10,000 ரூபா கொண்டு கொடுத்தாச்சுன்னா நேர கொண்டு போய் அந்த சாமி சிலையை சுற்றி விட்டுருவாராம். அதாவது அது நேர பார்க்காதபடி அப்படி திருப்பி வச்சுக்கிடுவாராம். வச்சுக்கிட்டு அந்த பக்கத்தில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவாராம். அவருக்கு சாமி அவ்வளோதான் பார்க்க முடியும். அவர் திருப்பி வச்ச உடனே அவருடைய சாமி அந்த பக்கத்தில் பார்த்துருவாங்க. பிறகு நேரடியாக இவர் வாங்கிறத பார்க்க மாட்டார். அதை கொண்டு போய் இவர் தான தர்மம் பண்ணி நிறைய ஓட்டெல்லாம் வாங்கி பெரிய அதிகாரத்தில் வந்துடுவார். அது என்ன கணக்கு? நீங்களும் நானும் நம்ம புரிஞ்சுக்கிடுவோன்னு நான் நம்புகிறேன். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பவில்லை. நியாயமான முறையிலே சம்பாதித்து நியாயமான முறையிலே கடவுளுக்கு நாம் செலுத்த வேண்டும். அதுதான் கவர்மெண்ட்டுக்குரிய டாக்ஸும் சர்ச்சுக்குரிய காணிக்கையும். அதுதான் கணக்கு. ஒரு முறை தாவீது ராஜா படைபலத்தை பார்ப்பதற்காக எண்ண ஆரம்பித்து விட்டார் இல்லையா? அது ராஜாக்களின் புஸ்தகத்திலையும் எழுதியிருக்கு, நாளாகமங்களின் புஸ்தகத்திலையும் எழுதியிருக்குது. அப்படி அவர் பண்ண தப்புனால தண்டனையை தீர்க்கதரிசி மூலமாக கடவுள் சொல்லுகிறார். 3 வருஷம் பஞ்சம் வேணுமா, 3 மாதம் கொள்ளை, 3 மாதம் படையெடுப்பு வேணுமா, 3 நாள் கொள்ளை நோய் வேண்டுமா? 3 வருஷம் பஞ்சமா, 3 மாதம் அந்நிய படையெடுப்பா, அல்லது 3 நாட்கள் கொள்ளை நோயா? இதில் எது வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லாம், ஆண்டவரே இது 3ம் என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. சரிதானா? 3 வருஷம் பஞ்சம், நாடு அழிந்து போகும். 3 மாதம் அடுத்த ராஜா வந்து படையெடுத்து வருகிறதால் தேசம் அழிந்து போகும். 3 நாள் கொள்ளை நோய், அது நடக்காது. உம்முடைய கரத்திலே விழுகிறேன் என்று அவன் விழுகிறான் மன்னிப்பு கேட்டு. அவிதமாக விழக்கூடிய வேளையிலே ஏற்கனவே 70,000 பேரை தேவனுடைய தூதன் அடித்து விட்டான் என்று அங்கே பார்க்கிறோம். 70,000 people were slaughtered by the angel of death. அப்பதான் அர்வனாவின் களத்திலே நின்று ஆண்டவர் அந்த வாதையை நிறுத்துகிறார். பிறகு அந்த இடத்துல தான் ஆண்டவருடைய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறதாக நாம் இப்பொழுது பார்க்கிறோம். அதெல்லாம் இன்னொன்று, அதுதான் மோரியா மலையிலே ஈசாக்கை பலி செலுத்துவதற்காக ஆபிரகாம் அவனை எடுத்து சென்ற இடம் என்று சொல்லி வரலாற்றிலே எடுத்து பார்க்கிறோம். அந்த இடத்திலே தான் கடவுள் தேவ கோபாக்கனையை நிறுத்தினார் என்று பார்க்கிறோம். அங்கே ஒரு பலிபீடம் கட்டுவதற்காக அந்த அர்வனா அல்லது ஓர்னான் அவனிடத்துல போய் அதை கேட்கக்கூடிய வேளையில் அவன் எல்லாவற்றையும், மாடு இருக்கிறது, விறகு இருக்கிறது, பூமி இருக்கிறது, எல்லாவற்றையும் எடுத்து கொள்ளுங்கள் சொல்லும்போது தாவீது சொல்கிறாரு, இலவசமாய் உன்னுடைய கரத்திலிருந்து வாங்கி நான் என் ஆண்டவருக்கு பலி செலுத்த விரும்பவில்லை. இலவசமாக வாங்கி கஷ்டப்படாதபடி செய்து நான் ஆண்டவருக்காக ஒன்றும் செய்ய விரும்பவில்லை. அது நான் சம்பாதித்ததாக இருக்க வேண்டும், என்னுடைய ரத்தம் சிந்தி சம்பாதித்ததாக இருக்க வேண்டும்.
அந்த உண்மையாக நான் சேமித்ததாக இருக்க வேண்டும். கள்ளத்தனமாக சேர்த்ததிலே கடவுளுக்கு பங்கு வேண்டாம் என்று சொல்லி உள்ள ஒரு சத்தியத்தை அந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்து, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு செலுத்து. அவங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு. என்ன அவரை குற்றம் கண்டுபிடிக்க வந்தவங்க அப்படியே குற்றப்படுத்தப்பட்டவர்களாக கடந்து போகிறதாக நாம் காண்கிறோம். ஸோ they were not able to politically entangle him. அவ்விதமாக இந்த கேள்வியை ஆண்டவர் அங்கே டீல் பண்ணுகிறதை பார்க்கிறோம். சரி, முதலாவது டிவைன் அத்தாரிட்டி கேள்வி கேட்டார்கள். ரெண்டாவது பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட், அரசியல் நிலைமைகளிலே கேள்வி கேட்டார்கள். மூன்றாவதாக மார்க்க சம்பந்தமாக அல்லது நம்முடைய விசுவாச ரீதியிலே உள்ள காரியத்தை கேள்வி கேட்கிறதை நாம் காண்கிறோம். மார்க்கு 12வது அதிகாரம் தயவாக 18வது வசனத்திலிருந்து நம்ம இப்போ வாசிக்க வேண்டாம், அது கொஞ்சம் நீளமான பகுதி. அதில் வாசித்ததை நீங்கள் ஏற்கனவே கேட்டீங்கல்ல. ஒரு மனிதன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணினான், பிறகு அவன் மரித்து போனான். அவ்விதமாக 7 பேர் மரித்தார்கள். பிறகு கடைசியில் உயிர்த்தெழுந்த பிறகு அவள் யாருடைய மனைவியாக அங்கே இருப்பா அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அப்படி கேட்கக்கூடிய வேளையில் ஆண்டவர் என்ன தெளிவாக சொல்லுகிறார் என்றால், 25வது வசனத்தை வாசியுங்கள். தேங்க்யூ. பாருங்க, இந்த கேள்வி கேட்குறவங்க உயிர்த்தெழுதுக்கு மேலே நம்பிக்கை கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா அவர்களை பற்றி நம்ம என்ன பார்க்கிறோம்? 18ஆம் வசனம், உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் இல்லையா, பாரிசீஸ், சாதுசீஸ், ஸ்கிரைப்ஸ் அண்ணி இந்த விதமான கூட்டங்கள் மத்தியிலே இந்த சதுசேயர் என்ற கூட்டம், they don't believe in resurrection. They don't believe that there is a life after death. அந்த ரெசரக்ஷனை பற்றி அவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. அவனுக்கு என்ன கேள்வி? உயிர்த்தெழுந்த பிறகு உள்ள காரியத்தை பற்றி. ஆனால் அவங்க தான் கேள்வி கேட்குறாங்க. அப்பிதமாக ரிலிஜியஸ் ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின் விஷயத்தில் இவரை அப்படியே பிடிக்கிறதற்காக பார்க்குறாங்க. ஆனால் அங்கே ஒரு வேதபாரகன் மெச்சிக்கொள்ளத்தக்க அளவிற்கு இயேசு சுவாமி பதில் கொடுக்கிறார் இல்லையா? 28ஆம் வசனம், வேதபாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கண்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அவன் he was attracted by the reply given by our Lord and Savior Jesus Christ. அபிதமாக ஒரு நல்ல பதில் கொடுக்கிறத பார்க்கிறோம். அந்த ரிலிஜியஸ் கன்விக்ஷன் அல்லது ரிலிஜியஸ் டாக்ட்ரின், the doctrine of resurrection, இதை வச்சு ஆவிக்குரிய காரியத்தில் இவரை அப்படியே குற்றப்படுத்தலாமா என்று கேட்கிறதை நாம் காண்கிறோம். அப்போ அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்த விதமாக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே செயல்பட்டோம் என்றால் நம்மை பார்த்து ஆண்டவர் தெளிவாக சில சத்தியங்களை சொல்ல விரும்புகிறார். நீங்களும் நானும் நம்முடைய டாக்டர்னல் ஸ்டாண்டில் தெளிவாக இருக்கணும். ஆனால் அந்த டாக்டர்னல் ஸ்டாண்டு நாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்தக்கூடிய அளவிலே சரிவர இல்லை என்றால் அதனாலே பிரயோஜனம் இராது. இயேசு சுவாமி சொல்லி கொடுக்கிறார், உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர்கள் தேவதூதர்களைப் போல இருப்பார்கள். அங்கே கொள்வனையும் கொடுப்பனையும் கிடையாது. ஆகவே அந்த விதமான சிந்தனை உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறுகிறதை நாம் காண்கிறோம். அங்கே சொல்லிவிட்டு 27வது வசனம், அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார், ஆகையால் நீங்கள் மிகவும் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லி, அதே மாதிரி 24ஆம் வசனத்தையும், நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாதது நல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்று கூறுகிற பார்க்கிறோம். ஸோ they have a wrong notion
தவறான எண்ணம் கொண்டு அவர்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க. நல்லெண்ணத்தோடு அவங்க கேள்வி கேட்கல இல்லையா? they have a wrong intention, they have a wrong motivation, their purpose is wrong. அவ்விதமாக தவறானபடி கேள்வி கேட்கிறார்கள். அந்த விதமாக கேள்வி கேட்கக்கூடிய வேளையிலே நம்ம யாரும் போராடி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்ல வேண்டும். இப்போ மார்ட்டின் லூத்தர் என்று சொல்லக்கூடியவர் புராட்டஸ்டாண்ட் ஒரு நம்முடைய ரிலிஜியனுக்கு அவர் ஒரு முற்பிதாவாக செயல்பட்டார். அவர் வந்து அநேக காரியங்களை பார்த்துவிட்டு இது வேதத்தின்படி சரியல்ல, இது முரண்பாடான காரியம் என்று சொல்லி 95 பாயிண்டுகள் அடங்கின தீசிஸை எழுதி அவர் வந்து தேவாலயத்தின் கதவுகளிலே வந்து அடித்ததை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். வேதத்தின் கொள்கைகள், டாக்ட்ரினல் காரியங்கள், இவைகளிலே உண்மையாய் இருக்க வேண்டும், உறுதியாய் இருக்க வேண்டும் என்று வைராக்கியம் கொண்ட அவர் நம்முடைய திருச்சபையின் தந்தையாக அவர் செயல்பட்டார். அவரை ஒரு முறை ஒரு கவுன்சில் ஆஃப் ஓம்ஸ் என்று உள்ள ஒரு இடத்துல அழைத்து செல்லக்கூடிய வேளையில் எல்லாரும் பயங்காட்டினாங்களாம். நீங்கள் அங்கே போகாதுங்க, போனீங்களன்னா உங்களை கம்பத்திலே கட்டி எரித்து விடுவார்கள், உங்களை உயிரோடே திரும்ப வைக்க மாட்டார்கள் என்று சொன்னார்களாம். அப்பொழுது அவர் என்ன சொன்னாரான்னா, பில்டிங்கில் ஓடு இருக்கும், நம்ம பூனா பக்கத்துலலாம் அதை பார்த்துருக்குறேன். பெரிய ஓடு இல்லை, மேங்களூரியன் ஓடு இல்லை, இப்படி ஒரு ஓடு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் பார்த்தீங்க? நீங்கள் முழிச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணுறேன். ஹலோ, எல்லோரும் இங்கே தானே இருக்கீங்க? இப்படிப்பட்ட ஒரு ஓடு பார்த்துருக்கீங்களா? இப்படி இருக்கும், நிறைய இருக்குது. ஏப்பா, அந்த மாதிரிப்பட்ட ஓடு தான் ஓல்டாம் சர்ச்சினுடைய பார்சனேஜுக்கு கூரையிலையும் இருக்கும். அப்போ அவர் சொன்னாராம், இந்த நாம் போய் கலந்து கொள்ளக்கூடிய அந்த ஹாலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஓடுகளை விட எண்ணிக்கையில் அதிகமான பிசாசுகள் இருந்தாலும் ஐ டோன்ட் கேர், பிகாஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் வித் மீ. I don't care, I am not afraid, I don't count my life as worth of anything. என்னுடைய ஜீவனை ஒரு துச்சமாக எண்ணேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியரை பார்த்து சொல்லக்கூடிய வேளையில் சொன்னது மாதிரி, பட்டணந்தோறும் காவல்களும் கண்ணிகளும் வருத்தங்களும் உண்டு, ஆனாலும் இந்த ஜீவனை குறித்து நான் அற்பமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி கடவுள் அழைத்த அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் என்ன நிலைமையில் இருக்கிறோம்? நம்முடைய டாக்டர்னல் ஸ்டாண்டு நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். நம்ம வேதத்தை சரிவர அறிந்திருக்க வேண்டும். வேத வசனத்தை குறித்து கூட நாம் சரிவர அறிந்திருக்க வேண்டும். அதற்காக நம்மால் இயன்ற அளவு படிக்க வேண்டும். இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நாட்கள் சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை அநேக காரியங்களை பார்க்கலாம். எருசலேமிலே நடக்கக்கூடிய சம்பவங்கள், பாலஸ்தீன நாட்டிலே நடக்கக்கூடிய சம்பவங்கள், ஒலிவ மலையிலே நடக்கக்கூடிய சம்பவங்கள், இவைகளையும் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே உள்ள சில வேத பகுதிகளையும், சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே உள்ள சில வசனங்களையும் நீங்கள் சேர்த்து வாசித்து பார்க்கக்கூடிய வேளையிலே மிகவும் சமீபமாக இருக்கிறது. அப்படி இருக்கிறபடியினாலே நீங்களும் நானும் பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நேரத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். யார் எங்கே போய் குண்டு போடுறான்னு தெரியாது. அந்த விதமான நிலைமைகளிலே உலகம் சென்று கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 3வது ஆலயம் கட்டப்படுவதற்கு ஆயத்தப்பட்டு வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நான் கேள்விப்பட்டபடி நீங்களும் ஒருவேளை யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். அந்த புதிய ஆலயத்திற்கு எல்லாம் ரெடி. புதிய ஆலயத்தில் பலிபீடம் செலுத்துறதுக்கு பலிபீடத்துக்குரிய பொருட்களும் ரெடி. அதில் பலி செலுத்தக்கூடிய அளவில் உள்ள ரெட் ஹீஃபர், சிவப்பு கடா, அதுவும் ரெடி.
உலகத்தில் பொதுவாக அது கிடைக்காது, அதுவும் ரெடி அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இப்போ டெல் அவிவ் தலைநகராக இருந்தது, இப்போ எருசலேம் தலைநகராக மாற்றப்பட்டு விட்டது. இப்பொழுது அவர்களுக்கு தேவாலயம் இருக்க வேண்டிய இடமும் ஆல்மோஸ்ட் அவருடைய கருத்தில் வந்து கிடைத்த நிலைமையில் இருக்கிறது. இந்த நிலைமையிலே அவர்கள் ஆலயத்தை கட்டி முடிக்க வேண்டும், அவர்கள் பலி செலுத்த வேண்டும், அக்கிரமக்காரன் வர வேண்டும், அந்த ஆலயத்திலே அவன் அமர வேண்டும் என்று தெசலோனிக்கேயரிலே நாம் வாசிக்கிறோம். ஆக இவைகளெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கக்கூடிய காலத்தில் என்னமோ ஏதோ நடக்கிறது நடந்துட்டு போட்டு நம்ம கண்ணை மூடிட்டு போய்கிட்டே இருப்போம். அப்படி இருக்காம வேதத்தை படிக்க வேண்டும், படித்து சொல்லக்கூடியவர்கள் சொல்லுகிறதை கேட்க வேண்டும், அது எது சரி என்று நாம் தியானிக்க வேண்டும். The biblical principles and the religious convictions and the scriptural doctrines, இவைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதில் எங்க கேள்வி கேட்குறாங்க? யார்கிட்ட? இயேசு சுவாமிகிட்டே போய் கேள்வி கேட்குறான். அவங்கள கேள்வி கேட்குறாங்க அந்த காலத்தில். நம்மளே இன்னைக்கு அநேகர் கேள்வி கேட்கக்கூடிய வேளையில் சாந்தமாய் உத்தரவு சொல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அருமையாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆயத்தமா? இயேசு சுவாமி அதற்குரிய பதிலை அவர் கொடுத்து விட்டார். ரொம்ப சரியான முறையிலே அவர் பதில் கொடுத்து விட்டார் என்பதாக நாம் காண்கிறோம். நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் சத்தியத்தை அறிந்தவர்களாய், சத்திய மார்க்கத்தை தெரிந்து கொண்டவர்களாய், கிறிஸ்டியன் டாக்ட்ரின்ஸ் இவைகளை புரிந்து கொண்டவர்களாய் வளர கடவுள் அருள் புரியட்டும். கடைசியாக ஒரு காரியத்தை கூறி முடிக்க ஆசிக்கிறேன். நீதியின் அடிப்படையிலே அல்லது ஒரு ஆவிக்குரிய நீதி அல்லது மாரல் பியூரிட்டி அல்லது ஸ்பிரிச்சுவல் ரைச்சஸ்னஸ், இதன் அடிப்படையிலே ஒரு கேள்வி கேட்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். மார்க்கு 12வது அதிகாரம் 28 அந்த சம்பவம் காணப்படுகிறது. அந்த வேதபாரகன் சதுசேயர்களுக்கு ஏற்ற பதிலை இயேசு சுவாமி கொடுத்து விட்டார் என்பதை அறிந்து அங்கே வந்து கேள்வி கேட்கிறதை நாம் காண்கிறோம். அந்த கேள்வி கேட்கக்கூடியது என்ன? 29, 30 யாராவது வாசியுங்கள். ஓகே, இவ்விதமாக சொல்லி பிறகு 31 என்ன சொல்றாரு? இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்று சொல்லுகிறதை நாம் காண்கிறோம். அப்பொழுது அந்த வேதபாரகன், சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம். பிறகு இயேசு சுவாமி சொன்னதை he is repeating. எப்படி ரிப்பீட் பண்றாரு? ஒரே தேவன் உண்டு, there is only one God அப்படின்றாரு. அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. அப்ப அதுல அங்கே தெளிவாக கூறுகிறத நாம் காண்கிறோம். பிறகு சொல்றாரு, முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கலும் முக்கியமாய் இருக்கிறது என்றான். அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல என்றார். அதன் பின்பு ஒருவரும் அவரிடத்தில் யாதொரு கேள்வியும் கேட்க துணியவில்லை. இங்கே வந்து கற்பனையின் மூலமாக அடையக்கூடிய நீதியை அடிப்படையாக வைத்து கேள்வி கேட்கிறார்கள். சரிதானா? அப்போ இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம்? நம்முடைய விசுவாசம், நம்முடைய கிரியை, இதன் அடிப்படையிலே அங்கு கேள்வி கேட்கிறதை நாம் காண்கிறோம். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் இல்லையா?
அப்போ தெளிவாக சொல்லக்கூடிய வேளையில் ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் எண்ணி அவன் விசுவாசிக்கிறான். அதை சொல்றாரு, நீ கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நீ ரொம்ப தூரத்தில் இல்லை. ஏன்னா அவன் அந்த வார்த்தையை மட்டும் இல்லை, அதற்கு பிறகு சொன்ன வார்த்தையும் சேர்த்து தான் சொல்றாரு. வெறும் ஒரு கடவுள் ஒன்றுன்னு நானும் நம்புறேன்னு முடிச்சிருந்தான்னா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் எடுக்கிற வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 2:19, யாக்கோபு 2:19, ஜேம்ஸ் சாப்டர் 2 verse 19. போதும்மா. என்ன பார்க்கிறோம்? தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறேன்னுகிட்டு அந்த வேதபாரகன் சொன்ன உடனே அது முற்று பெறவில்லை. கடவுள் ஒரு ஆள் உண்டுன்னுகிட்டு பிசாசுக்கும் தெரியுமே, பிசாசும் விசுவாசிக்குதே, பிசாசும் நடுங்குகிறதே. அப்போ உனக்கும் அந்த பிசாசுக்கும் வித்தியாசம் என்ன? நீ ஒருபடி தாண்டி செல்ல வேண்டும். அந்த விசுவாசம் கிரியைக்கு நேராக நடத்த வேண்டும். அதைத்தான் யாக்கோபு 2வது அதிகாரத்திலே 18வது வசனம், 24ஆம் வசனம், 25, 26 இவைகளிலே சொல்லி இருக்கிறதை நாம் காண்கிறோம். ஒரு முறை ஓரிரு வசனங்களை மட்டும் நாம் அதில் வாசித்து விட்டு வரலாம் என ஆசிக்கிறேன். யாக்கோபு 2வது அதிகாரம் 18ஆம் வசனம், ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. அந்த கான்டெக்ஸ்டில் தான் தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றதுவே என்று சொல்லி அங்கே கூறுகிறதை நாம் காண்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அந்த பிசாசுகளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அந்த விசுவாசத்தை கிரியையில் காட்ட வேண்டும். அதை அந்த வேதபாரகன் ஒத்துக்கொள்ளுகிறான். எப்படி ஒத்துக்கொள்ளுகிறான் என்று சொல்லியாச்சுன்னா, இந்த ஓரிரு வசனங்களை வாசித்து விட்டு போகலாம். 25ஆம் வசனம், ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. நேற்றைக்கு தான் நம்ம பார்த்தோம், மனுஷன் விசுவாசத்தினால கிருபையினால மீட்கப்படுகிறான், அதனால தான் நீதி உண்டு, கிரியையினாலே நீதி கிடையாது என்று சொன்னேன். ஆனால் இன்றைக்கு யாக்கோபு சொல்லுகிற ஒரு கருத்து என்னவென்றால், கிரியைகள் இல்லாதபடி நம்ம விசுவாசம் செத்ததாக காணப்படும் என்று சொல்லுகிறது. சற்று முரண்பாடு போல தோணும், ஆனால் அது முரண்பாடு அல்ல. ஏன்னா கிரியையினால நம்ம ரட்சிக்கப்பட மாட்டோம், அந்த கிரியையும் காணப்பட வேண்டும் என்ற ஒரு சத்தியத்தை அவர் அழுத்தம் திருத்தமாக கூறுவதை பார்க்கிறோம். யாக்கோபு 1வது அதிகாரம், யாக்கோபு 1வது அதிகாரம் அதிலே 22வது வசனம், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். Do not be the hearers only, but also the doers of the word of God. வசனத்தை கேட்கிறதை செய்யவும் வேண்டும் என்று கூறுகிற பார்க்கிறோம். பிறகு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், 27ஆம் வசனத்தில், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. வாட் இஸ் த ட்ரூ டிவோஷன்? ட்ரூ பக்தி. வாட் இஸ் ட்ரூ பக்தி? தட் இஸ் என்கொயரிங் அபவுட் த விடோஸ், helping the orphans, helping the people who are in need. If we are able to do that, you are putting faith in action. நம்முடைய விசுவாசம் கிரியையிலே காணப்பட வேண்டும். அந்த விசுவாசம் கிரியையிலே காணப்படாமல் இருந்தால் பிரயோஜனமில்லை என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டுடைய சன்னிதானத்திலே உறுதியாக
தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அருகாமையில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? ஓரிரு வசனங்களை 2 பேதுரு 1வது அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு வாசித்து விட்டு நான் முடிக்கிறேன். 2 Peter chapter 1. 2 Peter 2 பேதுரு 1வது அதிகாரம் 11ஆம் வசனம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும் என்று கூறுகிற பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு உள்ளே நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும். எதனால? விசுவாசத்தினாலே, விசுவாச கிரியையினாலே நீங்களும் நானும் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்று விசுவாசித்தால் மட்டும் போதாது, அவரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூற வேண்டும். அப்படி ஆண்டவரில் அன்பு கூறுகிறது போல நம்ம பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அபிதமாக நாம் அன்பு கூறுவோம் என்றால் கடவுள் அதிலே மகிமை அடைகிறார். நமக்கு பரலோக ராஜ்யத்தின் பிரவேசம் உறுதியாக கிடைக்கும் என்று சொல்லி அவர் கூறி சொல்லுகிறார். அபிதமாக சொல்லக்கூடிய வேளையிலே நீங்களும் நானும் ஓரிரு காரியங்களிலே உறுதியாக இருக்க வேண்டும். எதில் இருக்க வேண்டுமாம்? இதே அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம்னா 10வது வசனம், ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று பார்க்கிறோம். இது என்னன்னா, கன்ஃபார்ம் யுவர் காலிங் அண்ட் எலெக்ஷன். உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உங்களுடைய அழைப்பையும் நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் என்றுள்ளதிலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பது விசுவாசிப்பது நல்லதுதான். ஆண்டவர்களிலே அன்பு கூற வேண்டும், மனுஷனிலே அன்பு கூற வேண்டும். இதெல்லாம் பிரதான கற்பனைகள் என்று உணர்ந்து கொள்வது உண்மைதான். பரலோக ராஜ்யத்திற்கு அருகாமை வரை சென்று விட்டோம் என்பதும் உண்மைதான். ஆனாலும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உறுதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் கன்ஃபார்ம் யுவர் காலிங் அண்ட் கன்ஃபார்ம் யுவர் எலெக்ஷன். என்ன சொல்றாரு? உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். பிவேர், பி கேர்ஃபுல். அதில் தவறி விடாதுங்க. காலாகாலம் சர்ச்சுக்கு வந்து பிரயோஜனம் அடைய வேண்டும் என்றால், ஒழுங்காக வந்து ஆராதனைகளே கலந்து கொண்டு நன்மை அடைய வேண்டும் என்றால், ஒழுங்காக கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கிறிஸ்துவின் திருச்சபையின் தூண்களாக செயல்பட்டு அதன் மூலமாக உள்ள நன்மைகளை நாம் கடைசியில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கடவுள் உங்களுக்கு எனக்கும் உதவி செய்ய வேண்டும். அருமையானவர்களே, இழந்து போகக்கூடாது. அந்த தருணத்தை, அந்த வாய்ப்பை இழந்து போகக்கூடாது. உறுதியாக இருக்க வேண்டும். சரிதானா? ஒன்று, கன்ஃபார்ம் யுவர் எலெக்ஷன் அண்ட் யுவர் காலிங். உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. பிறகு சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அவருடைய வல்லமையினாலே பலப்பட வேண்டும். 3வது வசனத்தின் கடைசி வார்த்தை 2 Peter chapter 1 verse 3. அதிலே அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி, திவ்ய வல்லமை. அப்போ God has given his divine strength. நீங்களும் நானும் நம்ம பலத்தினால நிற்க முடியாது இல்லையா? நம்ம பலத்தினால ஒரு நிமிடம் கூட ஆண்டவருக்கு சாட்சிகளாக ஜீவிக்க முடியாது. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருடைய பலன் வேணும். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, God has called you, number 1, and God has given you divine strength. திவ்ய வல்லமையை அவர் தருகிறார் என்று கூறுகிற பார்க்கிறோம். அதை நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அவருக்காக வாழணும்னுட்டு உண்டண்ணா, சரிதானா? அவிதமாக வாழ ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறாரு,
அதே அதிகாரத்தில் 4வது வசனம், 2 Peter chapter 1 verse 4, அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டுன்னு சொல்லி பார்க்கிறோம். திவ்ய சுபாவம்னா என்ன? டிவைன் நேச்சர். நம்ம விழுந்து போன மனுஷிகளாக இருக்கிறபடியினாலே, பழைய விழுந்து போன ஆதாமின் வித்திலிருந்து வந்தபடியினாலே நமக்கு இருக்கிறது ஜென்ம சுவாபம். அந்த ஜென்ம சுவாபம் இருக்கும் தட்டம் கோபப்படுறதுல குறைவு இருக்காது, எரிச்சல் அடைகிறதுல குறைவு இருக்காது. மற்றவங்களை பற்றி கொஞ்சம் சிலரை பற்றி கொஞ்சம் கதை சொன்னாதான் அன்னைக்கு ராத்திரி உறக்கம் வரும், இல்லைன்னா அவங்களுக்கு வயிறு வெடிச்சிடும். நான் வயிறு வெடிச்சிடும்னு ஏன் சொல்கிறேன்னா, நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது ஒரு சினிமா பார்த்துருக்குறேன். அதில் ஒருத்தனுக்கு ஒரு ரகசியத்தை ஒருத்தனுக்கு சொல்லி போட்டாங்க. அவனுக்கு அந்த ரகசியத்தை கேட்டாச்சுன்னா அவனுக்கு சொல்லாமல் இருந்தால் உறக்கமே வராது. அவனை பொறுத்த அளவில் உறக்கம் வராதது மட்டும் இல்லை, வயிறு ஊத ஆரம்பிச்சிடுமா. ஓகே, வயிறு ஊத ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த தேசத்தில் உள்ள ராஜாவுக்கு காது கழுத காது அப்படின்ட்டு காட்டினாங்க. அப்போது ராஜாவுக்கு கழுத காது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இந்த தகவலை அவனுக்கு யாரோ சொல்லிட்டாங்க. அப்போ ராஜா தலையில் தலைப்பாக கட்டி கிரீடம் வச்சிருப்பாரு. ராஜா காது கழுத காதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இவனுக்கு செய்தி தெரிந்து போச்சு. இன்னும் இவனுக்கு எங்கேயாவது சொல்லணும், இல்லைன்னா இவன் வயிறு வெடிச்சிடும். அவன் வயிறு ஊதிக்கிட்டே வருது. ஒன்றும் பெஞ்சாதி ஒரு ஆலோசனை சொல்கிறா, நீ ஒரு காரியம் செய், நேர பேசாமல் போய் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரம் நிற்கிது, அந்த மரத்தில் போய் நீ சொல்லு, ராஜா காது கழுத காதுன்னு 2-3 நேரம் சொல்லு. அவனுக்கு சொல்ல அவனுக்கு வயிறு ஊற்றம் குறைஞ்சி நார்மலாக அவன் மாறிட்டான். அவன் நார்மலாக மாறி அவன் வீட்டுக்கு வந்துட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மரத்தை வெட்டி ஒரு பெரிய மிருதங்கம் பண்ணி ராஜ அரண்மனையில் அது ஒரு மியூசிக்காக ப்ளே பண்ணுறாங்க. அங்கே மிருதங்கத்தை அடித்த உடனே அது ராஜா காது கழுத காது, அவன் அடிக்க ராஜா காது கழுத காதுன்னு சத்தம் கேட்குமா. இது என்ன பாடா போச்சு? அவன் சொன்ன அந்த ரகசியம் அந்த மரத்துக்கு போய் அந்த மரத்திலிருந்து பலகையை வெட்டி அங்கே மிருதங்கம் பண்ணி கொட்டு செய்து ராஜ அரண்மனையில் அடிக்கும்போது அது அங்கே சொல்லி போச்சு. இப்படி சொல்லி இருக்கும்போது ராஜா கோபத்தில் கையை தூக்கி அப்படி எடுத்தாரு. அவருக்கு மகுடமும் கீழே விழுந்து தலைப்பாகையும் கீழே விழுந்து காது வெளியே தெரிஞ்சிட்டு, எல்லாம் ரகசியம் வெளியே தெரிஞ்சு போச்சு. அருமையானூர்லாம் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, சொல்லுவாங்க தெரியுமா, கேட்டீங்களா ஒரு விஷயம், உங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்கிறேன், வேறு யார்கிட்டையும் நான் சொல்லவே இல்லை, வச்சுக்கிடுங்க உள்ள. அது எங்கே இருக்கும்? அவங்களுக்கு வயிறு ஊதிப்போமே. இது சொல்லாமல் இருக்கிறது நல்லது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த லெந்து நாட்களிலே சிலுவை தியானத்தை தியானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கேள்வி கேட்டு வந்தார்கள். பிறகு ஒருவனும் ஒரு கேள்வியும் கேட்க சொல்லுங்க துணிச்சலே இல்லை. நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் போவோம். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்துவார், பரிசுத்தத்திலே வளர உதவி செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவாராக. ஆமேன்.